ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாங்கள் வள்ளிமலைக்கு போயிருந்தோம். இந்த வள்ளிமலை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டத்தில் இந்த வள்ளிமலைன்ற ஊர் உள்ளது. இந்த வள்ளிமலையில் முருகரும் வள்ளியும் காதலித்து திருமணம் செஞ்ச இடம் இந்த வள்ளிமலை. இந்த வள்ளிமலைக்கு நம்ம மலை மேலே ஏறி வரணுன்னா 450 படிக்கட்டு ஏறி வரணும். 450 படிக்கட்டு ஏறி வந்தோம்னா இங்கே வள்ளியும் முருகரும் அருள் பாலிக்கிறாங்க. அவங்கள நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மலைக்குள்ளே நம்ம நடந்து போகணும். அங்கே சச்சினானந்த சாமிகளோட ஆசிரமம் இருக்குது. அங்கே சச்சினானந்த சாமியோட ஜீவ சமாதி இருக்குது. இந்த சச்சினானந்த சாமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை உலகம் முழுவதும் பரப்பியவர் இவர். இந்த சச்சினானந்த சாமிகள் சாமிகள் தீவிர முருக பக்தர். இவர் பழனி மலையில் போயிட்டு அங்கேயே தங்கியிருந்து முருகர் கோயிலில் பணிவிடை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இந்த மலைக்கு முருகர் அசரீரியாக இந்த மலையில் போக சொல்லவே அவர் இந்த வள்ளி மலைக்கு வந்திருக்காரு. இந்த வள்ளி மலையில் அதுக்கப்புறம் இங்கேயே தங்கிட்டார். இந்த வள்ளி மலையிலே இங்கேயே ஒரு ஆசிரமம் அமைச்சு இங்கேயே தவம் பண்ணியிருக்காரு இந்த சச்சினானந்த சாமிகள். இந்த மலை ஃபுல்லாகவே நல்ல சூப்பராக அருமையாக இருந்தது. இந்த மலையில் ட்ரெக்கிங் போகிறது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மலை ஃபுல்லாகவே முருகரும் வள்ளியும் கால் பதித்த இடம் இந்த வள்ளி மலை. இந்த மலையில் தான் வள்ளியை முருகர் துரத்தி லவ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வேடம் பூண்டு வள்ளியை காதலிச்சிருக்காரு. ஆனால் முருகர்னு வள்ளிக்கு தெரியல. அதுக்கப்புறம் கிழவராக வேஷம் போட்டு வந்திருக்காரு. அப்பயுமே வள்ளிக்கு தெரியல. அதுக்கப்புறம் விநாயகர்கிட்ட முருகர் உதவி கேட்டிருக்காரு. அப்போ விநாயகர் யானை உருவம் கொண்டு வள்ளியை துரத்திருக்காரு. அப்போ வள்ளி அந்த யானைக்கு பயந்து அந்த வயதான தாத்தாவை பின்னாடியே பிடிச்சிருக்காங்க, கட்டி பிடிச்சிருக்காங்க பயந்துங்கன்னு பின்னாடி. அப்போ தான் அந்த வயதான தாத்தா யாரும் இல்லை, அவர் முருகர்னு அதுக்கப்புறம்தான் முருகரோட சுயரூபத்தை காட்டியிருக்காரு. முருகர்னு வள்ளிக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் முருகரும் வள்ளியும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த மலை அவ்வளோ அற்புதமான விசேஷமான மலை. இந்த மலைக்கு மேலே உச்சியில் சிவனோட சிலையை அமைச்சு வள்ளி டெய்லி வணங்கி வந்திருக்காங்க. அதுவுமே இந்த மலை மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மலை மேலேயே வள்ளி மஞ்சள் தேய்ச்ச குளித்த இடமும் இருக்குது. அதுவுமே பார்த்தோம் நாங்கள். எல்லாமே உண்மையிலே நடந்த இடம் இது. இப்போ அந்த ஆசிரமம் வந்துடுச்சு. இந்த மலையில் ட்ரெக்கிங் வந்தது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் விசேஷ நாளில் தான் இங்கே கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. மற்ற நாளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த மலை யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆசிரமத்தில் ஆனால் ஆளுங்க இருக்காங்க. இங்கே இந்த சச்சினானந்த சாமிகள் வள்ளியை பொங்கி அம்மனாக பாவித்து பொங்கி அம்மன் சொல்லிட்டு சிலை அமைச்சு வணங்கி வந்திருக்கார் இந்த சச்சினானந்த சாமிகள். இவங்க பொங்கி அம்மன்ன்றவங்க வள்ளி தான். இந்த மலை மேலே இந்த பொங்கி அம்மன் சிலையும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பொங்கி அம்மனை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆசிரமம் போனோம்.
இப்போ இந்த ஆசிரமத்து உள்ள இந்த சச்சினானந்த சாமிகளோட ஜீவ சமாதி இருக்குது. இந்த ஜீவ சமாதிக்கு நாங்கள் உள்ளார கீழே படி மாதிரி இறங்கி உள்ளே பாறையை குடஞ்சி மலையை குடஞ்சி உள்ளே ஜீவ சமாதி அமைச்சிருக்காங்க. அங்கே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம் அவ்வளோ அமைதியாக நல்லா இருந்தது. அங்கே உட்காந்து நாங்கள் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம். எப்போதுமே சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போனால் நம்ம அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணணும். ஏன்னா அங்கே ஜீவ சமாதியை சுற்றி அவங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஜீவன் அங்கே ஃபுல்லாக இருக்கும். அங்கே நம்ம என்ன வேண்டி நம்ம தியானம் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த சித்தர்கள் நிறைவேற்றி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த இடத்த வில்வம், அரசம், வேப்ப மரம்னு 3 மரம் அமைச்சிருக்காரு அந்த சச்சினானந்த சாமிகள். அந்த 3 மரத்துக்கீழே 3 சித்தர்கள் இன்னும் வாழறதா அவங்களோட எலும்பை வச்சு அந்த மரத்தை வச்சுருக்காரு. அங்கே அந்த 3 சித்தர்களும் இருக்காங்க. அந்த மரத்தை நம்ம சுற்றி நம்ம என்ன வேண்டுனாலும் நமக்கு நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் தான் கணேசகிரி. இங்கே தான் அந்த யானை அங்கே பாருங்கள், யானையோட உருவம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே ஒரு பிள்ளையார் சிலை அமைச்சு இதையும் வழிபடுறாங்க. இந்த பாறை தான் யானை பாறைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. யானை படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் மலை ஏறி இந்த மலைக்கு மேலே தான் வள்ளி சிவனை வணங்கியிருக்காங்க. அங்கே ஒரு சிவன் சிலை பாறையிலே இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மலை ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது கேர்ஃபுல்லாக நம்ம ஏறணும். அதுக்கு மேலே அங்கே போனோன்னா கொஞ்சம் நம்ம மழை பெஞ்சிருந்தது. அதனால் பாறைலாம் வழுக்குன்னு நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டு கொஞ்சம் நாங்கள் அந்த மலையெல்லாம் சுற்றி பார்த்தோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே சூரியன் காணா சுனை நீரும் இருக்குது. வள்ளி முருகருக்காக அந்த சுனை நீரை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அந்த சுனை நீர் இன்னும் இருக்குது. அந்த இடம் சூரியன் படாமல் இருக்குது. இந்த மலை மேலே ஏறி இந்த மலையெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடையாவது இந்த வள்ளிமலைக்கு இந்த மேலே சச்சினானந்த சாமிகள் ஆசிரமம் பார்த்துட்டு இந்த மலை மேலே நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் உண்மையிலே வள்ளி இந்த மலையில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரம்லாம் அங்கே இருக்குது. வள்ளி மஞ்சள் தேய்ச்சி குளித்த இடம் இருக்குது, அவங்க குளித்த இடம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே சிவனை வணங்கின இடம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.